ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் ரோல். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. என்னடா சொல்கிறேன், மல்லி சீரியஸாக இருக்காங்களா? ஆமாங்க, உயிருக்கு போகிற நிலைமையில் இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இல்லை, நான் சொல்கிறேன் கேளுங்க. என்ன நடந்துச்சுன்னா, நம்ம மல்லி வந்துட்டு தூங்குறதுக்காக விஜய் ரூம் போவாங்க. ஆனால் அங்கே வந்து ராஜேஸ்வரியோ நீங்களாம் தூங்கக்கூடாது, ஹாலில் படு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம வெண்பா குட்டி இல்லை ஏன் ரூமில் படுன்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம மல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரி பண்ண ஒரு கேவலமான விஷயம் என்னன்றது உங்களுக்கே தெரியும். ஏசி ரிமோட்டை எடுத்து ஏசி கூலிங்கை ரொம்ப கம்மி பண்ணி வச்சிடறாங்க. இதனால் நம்ம மல்லி உயிர் போகிற நிலைமைக்காக துடிக்கிறாங்க. நானே அதை பார்த்து ரொம்ப இதாகிடுச்சுங்க. ஏன்னா இவங்க ரூமே லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. குளிர் தாங்க முடியாமல் நம்ம மல்லி வீட்டை விட்டு வெளியே வரலான்னா முடியல. ஆனால் எனக்கு ஒரு லாஜிக் தாங்க புரியுங்களா? என்ன புரியலன்னு பார்த்தா, அவங்க ஏசி ரிமோட்டு ஆன் ஆஃப் பண்ணதெல்லாம் ஓகே, எடுத்துகிட்டு போனது ஓகே, ரூம் லாக் பண்ணது ஓகே, ஏசி சுவிட்சு அங்கே தானே இருக்குது. அதை மல்லி நினச்சி ஆஃப் பண்ணியிருக்கலாமே. டெம்பரேச்சர் இவ்வளோ ஹையாக இருக்கு, சாரி ரொம்ப லோவாக இருக்குது, குளிர் ரொம்ப ஹையாக இருக்குது, அதனால் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம்னா ஏசி பட்டன் அதுக்கப்புறம் மெயின் சப்ளை பண்ண டொஸ்க்குன்னு ஆஃப் பண்ணால் டிஸ்க்குன்னு ஆஃப் ஆகிட்டுக்கும். ஸோ அவங்க அதை ஆஃப் பண்ணல. ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ இல்லை அவங்க வீட்டில் பண்ண எலக்ட்ரிஷியன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரா, இல்லை உள்ள எம்சிபி வச்சு பிரேக்கர் வச்சு அதனால் ஆஃப் பண்ண தெரியலையா என்னன்னு எனக்கு தெரியல. இதனால் ரொம்ப குளிராக குளிர் தாங்க முடியாமல் நட்டுங்கிறாங்க மல்லி. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி வராங்க. ஏன்னா மல்லியை பார்க்காம அவங்களுக்கு தூக்கமே வரல. என்னடா மல்லியம்மா நம்மளே நினச்சிட்டு இருப்பாங்களோ, என்ன நடக்குது ஏதோ ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் வெண்பா குட்டி நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா நம்ம மல்லி குளிரில் நடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ரூம் யாரா லாக் பண்ணுறது, மல்லி அம்மா உள்ள இல்லையா சந்தேகத்தில் திறந்து பார்த்தா மல்லி குளிர் நடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லியை கூப்பிட்டு வெளியே வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, மல்லி குளிர் காய்ச்சலாக துடிக்கிறாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது ஏதாவதுன்னு வெயிட் பண்ணி போவாங்க. நம்ம மல்லி குளிர் தாங்க முடியாமல் இறந்துருவாங்களா இல்லை பொழப்பாங்களா அப்படின்ற விஷயம் எனக்கே சந்தேகமாக தாங்க இருக்குது. ஏன்னா பொழைச்சா என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து நான் காலையில் தூங்கி இருந்துச்சிடும் ரூமெல்லாம் சாம்பிராணி போட்டு வீட்டை சுத்தமாக வச்சுப்பாங்க. அதுவே பொழைக்கலன்னா அவங்க ஊரே அழுந்து மல்லிக்கு சாம்பிராணி போட்டு வீட்டை சுத்தபத்தமாக வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம மல்லி வீட்டில் இருக்க மாட்டாங்க, சுடுகாட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிடும். நம்ம மல்லி பழைப்பாங்கன்றவங்க யார் யாரோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இறந்துடுவாங்கன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏண்டா உனக்கு இதை விட்டால் வேலை வெட்டியே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இல்லைங்க, ஏன்னா இன்றைக்கி ஒர்க் முடிஞ்சது, சமையல் முடிஞ்சது, இதுக்கப்புறம் இதுதான் என்னோடய வேலை. ஸோ செய்கிற வேலையை சரிவர செய்யணும், திறன்பட செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி எனக்கு சொல்லியிருக்கான். ஸோ அதனால் இப்படி சொல்கிறேன். இதை கேட்டு யாரும் கோவத்தில் திட்ட வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நீ சாயந்தரம் ஒருத்தர் தேவையில்லாமல் என்னை திட்டாரு, அந்த மேலே செம்ம கவனில் இருக்கேன். சரி, அதை ஆகிடுங்க. அதெல்லாம் நமக்கு இதுக்கு குலைக்கிற நாய்க்கு குலைச்சிட்டு தான் இருக்கும். பட் நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அடுத்தடுத்து மாறி போய்கிட்டே இருக்கணும். அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான், அடுத்த வச்சு கேட்டால் சொல்கிறவனுக்கு என்ன நோகுதா அப்படின்னு ஒரு முறை யோசிச்சு பாருங்கள். சொல்கிறது சரியாக தப்பான்னு முதல்ல யோசிங்க. அவன் சொல்கிறது தப்பாக இருக்குது, நம்ம சொல்கிறது சரியாக இருக்குன்னா சொல்கிறவனுக்கு என்ன நோகுதா, முடிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடணும். கண்டுக்கவே கூடாது. நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் நம்ம போயிட்டே இருக்கணும். தப்பான பதில் போனால் தான் தப்பு, சரியான பதில் போனால் இன்றைக்கி சரிதான். ஸோ என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.